இப்போ மனதை அமைதியடைச் செய்வதற்கு யோக பயிற்சி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பதஞ்சலி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்துவதற்கு சில வழிமுறைகளையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு சூத்திரம் சொல்கிறாரு, தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்வாபியாசகா. நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள் வரும்பொழுது நமது மனம் தடுமாறும். என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த பிரக்ஞையே இல்லாமல் போயிடும். அப்போ நமது உறவினர்கள், நண்பர்கள், நம்முடன் பணிபுரிவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வழியை சொல்லுவார்கள். நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை இதை பண்ணுங்க அப்படிம்பாங்க. அதை பண்ணால் இன்னொருத்தர் இந்த வழியில் பின்பற்றலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் போகும். இது எப்படின்னா, ஒரு தண்ணீருக்காக நம்ம ஒரு கிணற்றை தோண்டும் பொழுது ஒரு 30 அடி ஆழம் போகிறோம், தண்ணி இல்லை. இன்னொருத்தர் சொல்கிறாரு பக்கத்து இடத்துல பாருங்கள் அப்படின்றாரு. அங்கே ஒரு 50 அடி எடுக்கிறோம், அங்கேயும் தண்ணி கிடைக்கல. இன்னொருத்தர் சொல்கிறாரு நீங்கள் தேர்ந்தெடுத்த இடம் சரியில்லை, இன்னொரு 60 அடி ஒரே இடத்துல தோண்டுங்க அப்படின்றாரு. இப்படி இடத்த மாற்றி மாற்றி நம்ம தோண்டுனா நமக்கு தண்ணி கிடைக்க போகிறதில்ல. அதே இது ஒரே இடத்த தேர்வு பண்ணி அதில் நம்ம என்ன அளவு ஆழம் தோண்ட முடியுமோ அந்த அளவு தோண்டினா கண்டிப்பாக நமக்கு தண்ணி கிடைக்கும். அதாவது நம்ம ஒரே தத்துவத்தை பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ந்தெடுத்து இந்த வழிதான் எனக்கு சரியான வழி அப்படின்னு நாம் தேர்ந்தெடுத்து அந்த வழியிலேயே சென்றால் மன அமைதி கிடைக்கும். நம்ம இன்றைக்கி பிரசாரித பாத உத்தானாசனா அப்படிங்கிற ஆசனத்தை பார்க்க போகிறோம். இது நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனம். அது நின்று கொண்டு கால்களை அகற்றி முதுகுத்தண்டை முன்பக்கமாக குனிய வைத்து செய்யக்கூடிய ஆசனம். அதை கிளாசிக்கலாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நேராக நில்லுங்க, ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். இப்போ வலது காலை சைடு வேஸ் எடுத்துகிட்டு போங்க. நேராக நில்லுங்க, கைகள் பக்கவாட்டில் இருக்கட்டும். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே குனியணும். கைகள் ரெண்டையும் பாதத்துக்கு இடையில் வைக்கணும். எக்ஸேல், பெண்ட் ஃபார்வர்ட். பாதமும் கைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இன்ஹேல் இன் திஸ் பொசிஷன். இந்த பொசிஷனில் மூச்சை உள்ளே இழுங்க. எக்ஸேல், கோ டவுன். ஃபோர்ஹெட், ஹெட் டச்சஸ் த ஃப்ளோர். தலை தரையில் தொடட்டும். கால், கை, தலை மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். இன்ஹேல், கம் அப். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக மேலே வாங்க. எக்ஸேல், லோவர் த ஆர்ம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. இப்போ வலது காலை பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். டேக் த ரைட் லெக். இப்போ நம்ம பிரசாரித பாத உத்தானாசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்குது, என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கால்களை அகட்டி வச்சுருக்கோம். பாடி, அதாவது உடல் முன்பக்கமாக குனிகிறது. குனியும் பொழுது என்ன ஆகுது, நம்ம முதுகுத்தண்டு நன்றாக ஸ்ட்ரெச் ஆகுது, இழுக்கப்படுகிறது. இதனால் முதுகுத்தண்டுடைய ஸ்ட்ரெச்சிங் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கும். அதாவது முதுகுத்தண்டு ஸ்ட்ரெச்சிங், அந்த ஸ்பேஸ் சரியாக இல்லைன்னா முதுகு வலிகள்லாம் வரும். அது இதனால் சரியாகும். கால்கள் அகட்டி வச்சிருக்கனால தொடைப்பகுதியில் இருக்க சதைகள், கண்டைக்கால் சதைகள், இடுப்பு பகுதியில் இருக்க சதைகள் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்விக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இடுப்பு மற்றும் அதை சுற்றி இருக்க இடங்கள், அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி நல்ல முறையில் பாதுகாக்கப்படும். இது பண்ணும்பொழுது தலையை நம்ம தரையில் வைக்கிறோம். அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு, முதுகு பகுதிக்கு ஸ்ட்ரெச்சு, கைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சு, மேலே வரும்போது கீழ் முதுகு, அதாவது லோ பேக், அந்த இடமும் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். இதனால் முதுகு பகுதி, கைகள், கால்கள் எல்லாவற்றுக்குமே இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இப்போ பிரசாரித பாத உத்தானாசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். வலது காலை இந்த பக்கம் சைடில் எடுத்துகிட்டு வாங்க. நேராக நிற்கணும். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. எக்ஸேல். கைகள் ரெண்டும் பாதத்துக்கு இடையில் இருக்கட்டும். இந்த பொசிஷனில் இன்ஹேல் பண்ணுங்கள். இன்ஹேல் ஹியர். இப்போ எக்ஸேல் பண்ணிகிட்டே கீழே போங்க. தலை தரையை தொடட்டும்.
இப்போ கால், கை, தலை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே முன்பக்கமாக கைகளை தூக்கிட்டு வாங்க. இன்ஹேல், கம் அப் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. எக்ஸேல், லோவர் த ஆர்ம். இப்போ வலது காலை இடது கால் பக்கம் சேர்த்துக்குங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். இப்போ நம்ம பிரசாரித பாத உத்தானாசனா கிளாசிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்லா அறையிலையும் அதே மாதிரி பண்ண முடியாது. கால்களை நீட்டி அதே மாதிரி பண்ண முடியாது. சில பேருக்கு முட்டியில் கொஞ்சம் வலி இருக்கலாம், இல்லை முட்டியில் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணலான்னா முட்டியை மடித்து இதே ஆசனத்தை பண்ணலாம். லேசாக முட்டியை மடிச்சுக்கலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். டேக் த ரைட் லெக் இன் த சைட் வேஸ். வலது காலை சைடில் எடுத்துகிட்டு போய்ங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை முன்பக்கமாக தூக்கணும். இன்ஹேல். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. லேசாக முட்டியை மடக்கிக்கலாம். எக்ஸேல், பெண்ட் தி நீஸ். இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே எழுங்க. இன்ஹேல் ஹியர். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கீழே போயிடுங்க. எக்ஸேல், கோ டவுன். கால் மடக்குன நிலையில் கீழே போகிறோம். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக மேலே வாங்க. இன்ஹேல், கம் அப். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துருங்க. எக்ஸேல், லோவர் த ஆர்ம். இப்போ வலது காலை பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். இப்போ நம்ம இந்த மாடிஃபிகேஷனை பார்த்தோம். அதாவது முடியாதவங்க கால்களை லேசாக மடக்கி, அதாவது முட்டியை மடக்கி இந்த பொசிஷன் போகிறது. இது பண்ணுவதால் கிளாசிக்கலாக என்னென்ன பலன்கள் சொன்னோமோ அந்த பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அதாவது முதுகுத்தண்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, இடுப்பு பகுதி நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது, கால்களுக்கு வலு சேர்க்குது, முட்டியை மடக்கி அப்புறம் வரும்போது ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அந்த முட்டியில் இருக்கிற ஸ்டிஃப்னஸுமே இதனால் கம்மியாகும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதனால் இந்த மாடிஃபிகேஷன் மூலமாக கொஞ்ச நாள் பண்ணி முட்டி சரியான பிறகு கிளாசிக்கலாகவும் நம்ம இதை பண்ணலாம்.